Namaste students. Successfully we have completed the goodwill lesson, calculation of goodwill we have completed. Now another easiest chapter is ratio analysis. That chapter we are going to learn now. Unit 9, ratio analysis. So in this chapter, this chapter is mainly divided by 4 ratios. One is liquidity ratios, another one is long-term solvency ratios, turnover ratio and profitability ratio. Liquid ratio la current ratio, quick ratio and ரெண்டு மெத்தட் இருக்கு. long-term solvency ratio la debt equity ratio, proprietary ratio, capital gearing ratio ன்ற மெத்தட் இருக்கு. turnover ratios la stock turnover ratio, trade receivable turnover ratio, trade payable turnover ratio, fixed asset turnover ratio, அதுக்கப்புறம் profitability ratio gross profit ratio, operating cost ratio, operating profit ratio, net profit ratio, return on investment ratio. இத்தனைக்கும் ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் இது தெரிஞ்சா போதும். இதுக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சா நம்ம அழகா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை நம்ம டிவைட் பண்ணிட்டு நம்ம ரேஷியோஸ் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதுல நம்ம முக்கியமா இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோல ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோ, இன்னொன்று குயிக் ரேஷியோ. ஸோ டுடேஸ் பார்ட் இஸ் லிக்விடிட்டி ரேஷியோ சம்பந்தப்பட்ட சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். ஸோ லிக்விடிட்டி முதல்ல கரண்ட் ரேஷியோ என்னன்னு பார்க்கலாம். கரண்ட் ரேஷியோ அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் ரேஷியோனா என்ன? கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு கேஷ் ஆகக்கூடிய சொத்து வித்தின் எ இயர், within the period of an operating cycle, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு பணமாகக்கூடியது எல்லாமே வந்து கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்குள்ள நீ கட்ட வேண்டிய கடன்கள் ரீபேபிள் இன் ஷார்ட் டேர்ம், தட் இஸ் கால்ட் கரண்ட் லைபிலிட்டி வித்தின் எ இயர். ஸோ கரண்ட் அசெட்ஸ்க்கும் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான் கரண்ட் ரேஷியோ அப்படி சொல்லுவோம். ஸோ ஃபார்முலா எல்லாரும் பார்த்தீங்க, கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ கரண்ட் அசெட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம், கரண்ட் லைபிலிட்டினால என்னன்னு பார்த்தா, அப்போ அது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத பாருங்க. கரண்ட் அசெட்ஸ் இன்க்ளூட் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்டாக்கு இன்னொரு பேர் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரின்னு கொடுத்தாலும் சரி, ஸ்டாக்குன்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ட்ரேட் ரிசீவபிள்ஸ், அதாவது பில்ஸ் ரிசீவபிள், சன்ட்ரி டெட்டாஸ் லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட். சன்ட்ரி டெட்டாஸ்ல இருந்து நம்ம 11th ஒரு சாப்டர், லாஸ்ட் சாப்டர் பார்த்தோம்ல, சன்ட்ரி டெட்டாஸ்ல இருந்து டவுட்ஃபுல் டெட்ஸ் லெஸ் பண்ற மாதிரி அதெல்லாம் இருக்காது. டைரக்டா அவன் ட்ரேட் ரிசீவபிள்ஸே கொடுத்துருப்பான், நீ டைரக்டா அது போட்டுறாலே போதும். அதுக்கப்புறம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், அதாவது கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க், இதெல்லாமே. ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், குறுகிய கால கடன்கள். அதுக்கப்புறம் அட்வான்சஸ் கிவன். அதர் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட்ஸ்ல ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்ரூட் இன்கம். ஸோ கரண்ட் அசெட்னா இந்த 6மே தான் வரும். அப்போ இந்த 6மே நீ என்ன பண்ணிக்கணும், நல்லா மெமரி பண்ணிக்கணும். இந்த 6 தான் கரண்ட் அசெட்ஸ் வரும். 6ல ஏதாச்சும் 1 2 இருக்கும், அதை நம்ம கரண்ட் அசெட்ஸ்ல போட்டணும். இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் பாருங்க. ஷார்ட் டேர்ம் லோன், இருங்க ஒரு நிமிஷம். ஷார்ட் டேர்ம் கரண்ட் லைபிலிட்டிஸ் பாருங்க. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், கம்மியாக நம்ம வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன்கள் குறுகிய காலத்தில். ட்ரேட் பேயபிள்ஸ், கொடுக்க வேண்டிய காசு, பில்ஸ் பேயபிள் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ் பேயபிள், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், எக்ஸெட்ரா. ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதுக்கான இதெல்லாம் ஃபார்முலால இதெல்லாம் வரும். கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு இதெல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் நல்லா மெமரி பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த சம்மை பார்ப்போம். இல்லுஸ்ட்ரேஷன் 1 பாருங்க. current investments, inventories, trade receivable, cash and cash equivalents, prepaid expenses, trade creditors, bills payable, அதுக்கப்புறம் expenses payable ஒரு so and so இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருக்கான். calculate the current ratio அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ முதல்ல நீ என்ன பண்ணணும், ஃபார்முலா current ratio is equal to current asset divided by current liabilities. அப்போ current assetsனா என்னன்னா, இதுல அந்த ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம என்னென்ன வரும் அப்படின்றதெல்லாம் இதை பார்த்துக்கோ. நீ அதை பார்த்துட்டோம்னா நம்ம கரண்ட் அசெட்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பாக்ஸ்ல என்னென்ன கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, current investments, inventories, trade receivable, cash and cash equivalents, prepaid expense. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணா நமக்கு 8 lakhs கிடைக்குது. current liabilities என்ன, total creditors plus bills payable plus expenses payable, இது எல்லாமே ஆட் பண்ணா 4 lakh. ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்து இது கீழே ஃபைனலாக எடுத்து போடணும். 8 lakhs divided by 4 lakhs. இந்த ஜீரோ எல்லாத்துக்குமே இந்த ஜீரோ எல்லாமே கேன்சல் பண்ணா 1 4s are 4, 2 4s are 8. அதுதான் 2:1.
ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஈஸ்டில் தான் வரும் 2:1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சுதா? இதான் கரண்ட் ரேஷியோ. இப்போ குயிக் ரேஷியோனா என்ன அப்படின்னா, இப்போ குயிக் ரேஷியோனா ரொம்ப சிம்பிள். குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ்ல நம்மளுக்கு எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு என்ன கரண்ட் லைபிலிட்டிஸோ அதே தான் இதுக்கும். இதுதான் கரண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே. அப்போ குயிக் அசெட்ஸ்க்கு என்ன அப்படின்னா, கரண்ட் அசெட்ல இருந்து இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணிட்டோம்னா we will get the quick ratio. இங்க பாருங்க, கரண்ட் அசெட்ஸ் இருக்கா, கரண்ட் அசெட்ஸ்ல இன்வென்ட்ரியும் அதுக்கப்புறம் வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் லெஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு குயிக் அசெட்ஸ். ஸோ குயிக் ரேஷியோக்கான ஃபார்முலா குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். புரிஞ்சுதா? இப்போ இது மாதிரியான ஒரு சம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. கால்குலேட் குயிக் ரேஷியோ ஆஃப் ஆனந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான். இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ், அசெட்ஸ், இன்வென்ட்ரி, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே இருக்கா. இப்போ குயிக் அசெட்ஸ் குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அப்போ குயிக் அசெட்ஸ்னா எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கரண்ட் அசெட்ஸ் அவன் கொடுத்துட்டு இருக்கான். கரண்ட் அசெட்ஸ்ல இருந்து இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் நம்ம லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? குயிக் ரேஷியோ கிடைக்கும். அப்போ 2,50,000 டிவைடட் மைனஸ் 50,000 மைனஸ் இந்த 15,000 நம்ம லெஸ் பண்ணா 1,85,000. அப்போ இந்த 1,85,000 குயிக் அசெட்ஸ்னும். அப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் அவனே கொடுத்துட்டு இருக்கான் 1 lakh rupees. அப்போ 1,85,000 டிவைடட் பை 1 lakh. ஸோ இந்த 0 எல்லாமே இது பண்ணி டிவைட் பண்ணினா 1.85:1. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இப்போ இதை இன்னொரு முறை ஷார்ட்டாக இது பண்ணா, இப்போ பார், இந்த 3 0க்கும் இந்த 3 0 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். 3 0 கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே இப்போ 185 அப்படியே தான் இருக்கு. இங்கே இப்போ கீழே 100 இருக்கு, மேலே 1 எவ்வளோ இருக்கு? 183 இருக்கா. இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ஷார்ட்டாக, நீ நார்மலாக நீ டிவைட் பண்ணும்போது இப்படி கூட டிவைட் பண்ணலாம். 185 100 இப்படி போட்டு 100 is 100, மீதி 85, மறுபடியும் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். இங்கே 0 வச்சுட்டு அதுக்கப்புறம் 800 ஆர் 850, 800 ஆர் 800, மீதி 5 0 இருக்கா. இன்னொரு 0 சேர்ந்தா 5 ஆட் 5 இங்கே போட்டோம்னா 500 is 500 போட்டு 0 வந்துடும். இப்போ 1.85 அப்படியே நீ டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் கீழே 2 0 இருந்தால் மேலே 2 டிஜிட் முன்னாடி தள்ளி போகணும். நம்ம 7th படிச்சிருப்போம், 5th 7th இந்த மாதிரி இடத்துல. அப்படி போனால் 1.85:1 வரும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன்ஸ். இப்போ இதுதான் செகண்ட் சம். இப்போ தேர்ட் சம் பாருங்க. அவன் ஒரு டேபுலர் காலத்தில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான். ஃப்ரம் த ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மகேஷ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா லைபிலிட்டிஸ் அது மொத்தமே ஷேர் ஹோல்டர் ஃபண்டு, கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொடுத்துருக்கான். நம்மளுக்கு இது எது தேவையோ அது மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்து அசெட்ஸ், நான் கரண்ட் அசெட்ஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படி இப்படின்னு இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்கான். அது ஒரு 3 lakh rupees வரைக்கும் அது இருக்கு. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பாருங்க. கால்குலேட் கரண்ட் ரேஷியோ அண்டு குயிக் ரேஷியோன்னு சொல்லியிருக்கு. இப்போ கரண்ட் ரேஷியோக்கான ஃபார்முலா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ கரண்ட் அசெட்ஸ்லாம் என்னென்னு பாரு. நம்ம ஃபார்முலாவில் ஏற்கனவே படிச்சிருக்கிற மாதிரி இன்வென்ட்ரிஸ் பிளஸ் ட்ரேட் ரிசீவபிள் பிளஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் பிளஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். கரண்ட் அசெட்ஸில் இருக்கும்ல, இது எல்லாமே இதில் இருக்கும். தேவையில்லாதெல்லாம் விட்டுருங்க. எது தேவையோ அந்த அமௌண்ட்லாம் எடுத்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? மொத்தம் 1,50,000 கிடைக்கும். அப்புறம் கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. இதில் நிறைய லைபிலிட்டிஸ் இருக்கும். அது கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் நம்ம தேவை நம்மளுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுது. ஆட் பண்ணி அழகாக கொடுத்துட்ருக்கான் பாருங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி, ஸோ அது மொத்தத்தையும் எடுத்தோம்னா நம்மளுக்கு 50,000 rupees நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1,50,000 டிவைடட் பை 50,000 3:1. இந்த 0 கேன்சல் பண்ணு. 1 5s are 5, 3 5s are 50, 3:1. நார்மல் டிவிஷன் தான். இப்போ குயிக் ரேஷியோக்கான ஃபார்முலா என்ன? குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் அசெட் இப்போ நம்மளுக்கு கரண்ட் அசெட் தெரிஞ்சிச்சு. அப்போ அதில் இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? குயிக் அசெட்ஸ் கிடைக்கும். கரண்ட் அசெட்ஸ் 1,50,000. அதில் வந்து எவ்வளோ வந்து இன்வென்ட்ரியோட அமௌண்ட் எங்கே பாரு 45,000 லெஸ் பண்ணு 45,000. அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 5,000, அதை வந்து லெஸ் பண்ணிட்டோமா. அப்போ 1 lakh கிடைக்கும். 1 lakh டிவைட் பை 50,000 15. இந்த 0 கேன்சல் பண்ணால் 1 5 is 5, 2 5s are 10. அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ இது 3 சம்மு. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படி உனக்கு இன்னைக்கான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாப்டரில்
இப்போ நம்ம பார்த்து இந்த 3 சம், இது முதல் சம்ல என்ன கேட்டிருக்கேன், கரண்ட் ரேஷியோக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். நார்மலாக நான் இப்போ எப்படி அதில் சொல்லி கொடுத்தனோ எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இருக்கும். நீ இதில் வந்து கரண்ட் ரேஷியோ போடணும். அடுத்ததுல வந்து செகண்ட் சம் நம்ம எப்படி எக்ஸாம்பிள் சம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த சம்ம. இதுல இருந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும், குயிக் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். குயிக் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இதுக்கு கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ இதுல வந்து கரண்ட் ரேஷியோ தேர்ட் சம் ஒன்று பார்த்தோம்ல அதே மாதிரி தான் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, இந்த 3 சமமே இப்போ நீங்க போடணும். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு ஒர்க்குனா இந்த ஃபார்முலாஸ், அதாவது இந்த பாக்ஸ்ல கரண்ட் அசெட்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்றத எழுதணும், கரண்ட் லைபிலிட்டிஸ்ல என்னென்ன வரும் அப்படின்றத எழுதணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா குயிக் அசெட்ஸ்ல என்ன, இப்போ கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரிஸ் மைனஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ், இந்த 3த்தையும் எழுதணும். 1 2, இந்த 3வது இந்த ஃபார்முலா. இது எல்லாமே எழுதிட்டு நீங்க நீட்னஸா அக்கௌண்ட்ஸ் நோட்ல சென்ட் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான ஒர்க்கு. இன்னைக்கு உங்களுக்கு மொத்தம் 3 சம் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 320ல இருக்கக்கூடிய ரோமன் லெட்டர் 4ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ரேஷியோ சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்றோம். என்னென்ன சம்ஸ்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இந்த 3 சம்மு, அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட். இது வந்து யூ ஹாவ் டு ரைட். இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் see about the, அடுத்த கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த லெசன் 4 வகையா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.